ம். இதோட அர்த்தம் தெரியல. ஏற்கனவே சொல்லிக்கிறேன். வணக்கம். அப்படி தலை ஆட்டினா போதும் வணக்கம் நீ அங்கே உள்ளே ஏற்றிக்குது. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஓர் இடம் வேண்டும். நான் சொல்கிறேன், எங்கே நிம்மதி இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டேன். நண்பா, எங்கே நிம்மதி, எங்கே இருக்கிறது சொல்லுங்கள். அதை நான் அடைய வேண்டும், அதை நான் பெற வேண்டும். சொல்லுகிறேன். நீங்கள் தயாரா? எனக்கு நிம்மதி எங்கே கிடைக்கிறதோ அங்கே செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஒரு முறை சொல்வதற்கு முன் பல முறை யோசி. எங்கே நிம்மதி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? கல்லறையில். நான் ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் போய் கல்லறையில் தூங்கிவிட்டு வருவேன். ததா, ஏன் சொல்வாங்களே, எனக்கு நிம்மதி வேண்டும். நன்றாக உறங்குவதற்கு ஒரு நல்ல இடம் வேண்டும். அது எங்கே இருக்கிறது என்று யோசித்தேன், கண்டுபிடித்து விட்டேன். அமைதியான கல்லறைக்கு போய்விடலாம். ஒரு நல்ல கல்லறையின் மேல் படுத்து தூங்கிவிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தலகாணி, பெட்ஷீட் 2 எடுத்து அக்கலத்தில் வச்சுக்கினேன். சைக்கிளில் உட்காந்துனேன். நேராக போனோம். கல்லறை தோட்டம் திறந்து வைத்திருந்தது. நுழைந்தேன். கல்லறை தோட்டத்திற்குள்ளே நுழைந்தேன். பார்த்தேன், தேடினேன். அங்கே ஒரு கல்லறை இருந்தது. மேல்புறத்தில் சலவை கல்களால் அந்த கல்லறையை மூடியிருந்தார்கள். தலகாணி வச்சுன்னு போச்சுன்னு படுத்தேன். யாருடைய தொந்தரவும் இல்லை, சத்தமே இல்லை. அப்படியே படுத்தேன், அப்படியே தூங்கிட்டேன். அந்த மாதிரி நிம்மதி எனக்கு வேறு எங்கேயுமே இல்லை. கல்லறைக்கு மேலே படுத்து தூங்கும் பொழுதே அவ்வளவு நிம்மதியாக நான் தூங்கினேனே, கல்லறைக்கு உள்ளே எப்படி இருக்கும்? அங்கே போய் தூங்கினால் எவர் நிம்மதி? எஸ், நான் கல்லறை மேலே படுத்து தூங்கி நிற்கும்போது குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்திருக்கிறேன். அந்த குரட்டை சத்தத்திலே கல்லறைக்குள்ளே இருந்தவன் முழித்து பார்த்து இருக்கிறான். யாரோ ஆய்வன் இங்கே வந்து என் மேல் படுத்து கொண்டு நிம்மதியாக தூங்குகிறானே என்று அவன் யோசித்து கொண்டிருந்தான். அவன் சிந்தனைகள் அலைமோதி கொண்டிருந்தது. அதை நான் பிக்கப் பண்ணி என்ன யோசிக்கிறான்ட்டு நான் யோசித்தாக்கா இப்படி நினச்சின்னு இருக்கிறான். யாரா அவன் நம்ம கல்ற மேலே யாரை வந்து பத்துனுக்கிறோம் அப்படின்னு நினச்சிருந்தாரு. அந்த மாதிரி கல்லறைக்குள்ளே நிம்மதி இருக்கிறது. உனக்கு போக விருப்பமா? அப்படி என்றால் நீ சாக வேண்டும். மரணத்திற்கு பிறகு அமைதி, நிம்மதி, பிரச்சனை இல்லை. அப்படி நிம்மதியாக தூங்கலாம். எப்படி
இடம் போகிறீங்களா? நீங்கள் பாதுகாக்க கட்டிக்கூடும். உங்களை அழைத்து கொண்டு போவதற்கு ஒரு நாள் வரும். அதன் பிறகு நீங்கள் எவர் நிம்மதியாக இருப்பீர்கள். ஓகே, காத்திருங்கள். காத்திருப்பேன் காத்திருப்பேன், காலமெல்லாம் காத்திருப்பேன் தாத்தா. ஓகே, வழியை சொல்லிட்டேன். அனுபவிப்பது உங்கள் விருப்பம். வணக்கம்.